ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பேக்கிங் கிளாஸோட ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கோம். திரும்பவும் நான் வந்து பேக்கிங் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த பேக்கிங் சீரீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கரி ஸ்டைல் கேக்கோட ரெசிபிஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் கேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பேக்கிங் எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சூப்பராக யூஸ்ஃபுல்லாக வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான க்ளீனான பவுலில் நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். 1 கேஜி கேக் பண்ணுறதுனால 4 மீடியம் சைஸ் முட்டை எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸும், 1/2 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸும், 1/4 டீஸ்பூன் மில்க் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இந்த 3 எசன்ஸும் நீங்கள் சேர்க்கும்போது எக் ஸ்மெல் வந்து இருக்காது. பேக்கரியில் வாங்குகிற அதே கேக்கோட டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ முட்டை பீட் ஆகிட்டுருக்க டைமில் நான் இங்கே 1 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பொடி பண்ணாத சர்க்கரை எடுக்கிற மாதிரி இருந்தால் 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இங்கே பொடித்த சர்க்கரைனால 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட கலர் வந்து க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் இங்கே வந்து கேக் ஜெல் சேர்த்துக்க போகிறேன். பேக்கரியில் வந்து கேக் ஜெல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நான் இதில் வந்து கேக் ஜெல் சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் எடுத்துக்கலாம். கேக் ஜெல் சேர்க்கறதுனால நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்கறதுனால கேக் ஜெல் வந்து நல்லா மெல்ட் ஆகும். இப்போ கேக் ஜெல்லை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். கேக் ஜெல் சேர்க்கறதுனால கேக் வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். கேக்கோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பேக்கரியில் வாங்குகிற அதே கேக்கோட டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம பேட்டர் வந்து டபுள் த அமௌண்ட் ரைஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரோட கலர் பாருங்கள், பியூர் ஒயிட் கலரில் டபுள் த அமௌண்ட்டு ரைஸ் ஆகி வந்திருக்கு. இதில் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து திரும்பவும் நம்ம 1 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் டின்னில் ஊற்றிக்க போகிறேன். கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ ஒயிட் கலரில் இருக்குன்னு. கேக் பேட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து கேக் டின்னை நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1 கேஜி கேக் பண்ணுறதுனால 8 இன்ச்சு கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை வந்து நான் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1 கேஜி கேக்குக்கு தேவையான சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக பவுலையும் விஸ்கையும் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்குறேன், ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 3 லேயராக கட் பண்ணணும். இப்போ க்ரீமை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நான் இங்கே ஃபியோனா விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால சுகர் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன்.
நீங்க யூஸ் பண்ற க்ரீம்ல வந்து சுகர் இருந்ததுன்னா, நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீம் பீட் பண்ற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் டீட்டெயில்டா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. திரும்பவும் நான் வந்து டீட்டெயில்டா அப்லோட் பண்றேன். இப்போ க்ரீம் வந்து ஸ்டிஃப் பீக்ஸா வந்துருச்சு. இந்த மாரி ஸ்டிஃப் பீக்ஸா இருந்தா தான் நம்ம கேக்ல அப்ளை பண்ணும்போது மெல்ட் ஆகாம இருக்கும். இப்போ கேக் கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கப்புறம், இந்த கேக்க வந்து நான் 3 லேயரா கட் பண்ணிக்கிறேன். கேக்க 3 லேயரா கட் பண்ணதுக்கப்புறம் ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டர்ன் டேபிள் மேல ஃபர்ஸ்ட்டு பீஸ் கேக்க வச்சுட்டு சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா க்ரீம் வந்து நான் குடுத்துக்கிறேன். இந்த மாரி நம்ம ஐசிங் பேக்ல போட்டு க்ரீம் குடுக்கும்போது ஈவனா இருக்கும். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா, இந்த மாரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஐசிங் வந்து ஈஸியா இருக்கும். அடுத்ததா உள்ள ஃபில்லிங்கா நான் வந்து பைனாப்பிள் கிரஷ் எடுத்திருக்கேன். அத சேர்த்துக்கிறேன். நான் இங்க பைனாப்பிள் கேக் பண்றதுனால பைனாப்பிள் கிரஷ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கிரஷ் வேணுமோ அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்ததா செகண்ட் லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம், அடுத்த லேயர் நான் வந்து க்ரீம் குடுத்துக்கிறேன். செகண்ட் லேயர்ல க்ரீம் குடுத்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா பைனாப்பிள் கிரஷ் சேர்த்து அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கடைசி லேயர் கேக்க வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம், கொஞ்சமா க்ரீம் குடுத்து இந்த கேக்க வந்து க்ரம் கோட் பண்ணிக்கலாம். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபைனல் கோட்டிங் குடுக்கும்போது, க்ரம்ஸ் எல்லாம் வெளிய வராம இருக்கும். க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் கேக்க வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெளிய எடுத்துட்டு ஃபைனல் கோட்டிங் குடுத்துக்கலாம். ஃபைனலா க்ரீம் குடுத்ததுக்கப்புறம் ஒரு ஐசிங் நைஃப் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேக்குக்கு மேல இருக்கிற அந்த எக்ஸஸான க்ரீம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு கேக்கோட சைட்ஸ் எல்லாமே லைன் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இந்த கேக்குக்கு மேல நான் வந்து கிளேஸ் குடுக்க போறேன். அதுக்காக நான் இங்க நியூட்ரல் கிளேஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேக்கிங் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். இதுலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த கிளேஸ்ல நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணா போதும். வேற எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பேக்கரியில வாங்குற அதே கேக்கோட டேஸ்ட்ல இருக்கும். இப்போ ஒரு பவுல்ல நான் வந்து 1/4 கப் அளவுக்கு கிளேஸ் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட நான் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்க லிக்விட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஜெல் கலர் இருந்தா நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இத வந்து நல்லா நம்ம வந்து லூஸான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரப்போறோம். ஃபைனல் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறம் கேக்க வந்து ஒரு 1/4 மணி நேரம் நான் வந்து ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த கிளேஸ இந்த கேக்குக்கு மேல ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேக்கோட சைட்ஸ்லயுமே நான் வந்து கிளேஸ ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கிளேஸ் எல்லாமே ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்ததா நான் ஒரு பைப்பிங் பேக்ல க்ரீம் ஃபில் பண்ணியிருக்கேன். சின்ன ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். அத வச்சு கேக்கோட சைட்ஸ்ல நான் வந்து பார்டர் குடுத்துக்கிறேன்.
அதுக்கப்புறமா அதே நாசில் வச்சு கேக்குக்கு மேலே வந்து நான் டிசைன் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸ் எல்லாருமே பண்ணக்கூடிய சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துட்ருக்கேன். கடைசியாக இந்த கேக்குக்கு மேலே செர்ரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான 1 கிலோ வெயிட் வர பைனாப்பிள் கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பேக்கரியில் வாங்குற அதே கேக்கோட டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கேக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பேக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே பேக்கிங் கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.